டாக்டர், நீங்க சென்னையிலேயே ஒரு டாப் நியூராலஜிஸ்ட் அண்ட் ஒரு டாப் நியூரோ சர்ஜன். இன்னைக்கு உங்கள இன்டர்வியூ பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். "ஐந்தில் விளையாதது 50ல் விளையாது" அப்படிம்பாங்க. இல்லன்னா "நாய் வாலையெல்லாம் நிமிர்த்த முடியாது." இந்த மாரி ஒரு இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரூவா டாக்டர்? எந்த வயசுலயும் யாரு இஷ்டப்பட்டா அவங்க மனசு வச்சா மாறலாம். ஸோ இந்த பழமொழியெல்லாம் வச்சு வளர்த்து தான் நம்மள வந்து ப்ரோகிராம் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம பேரண்ட்ஸு, டீச்சர்ஸ் எல்லாரும். அதனால நம்ம என்ன ஆயிடுறோம், அந்த லிமிட்டட் மைண்ட் செட் டெவலப் பண்ணிடுறோம். ஆக்சுவலா மைண்ட் செட் வந்து இஸ் லிமிட்லெஸ். நம்ம இஃப் வி செட் ஆர் மைண்ட்ஸ் டு டூ சம்திங் செய்யணும்னு தீர்மானமா பண்ணோம்னா செய்யலாம். அண்ட் இது வந்து பிரெயினுடைய இயற்கையா ஒரு திறமை இருக்கு. அதுக்கு பேரு நியூரோபிளாஸ்டிசிட்டி. இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டின்றது வந்து வெளியிலேருந்து குடுக்குற இன்புட்ஸ வச்சு மூளையோடைய ஸ்ட்ரக்சர், ஃபங்ஷன், கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரிசிட்டி எல்லாமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்ன வந்து நம்ம இது சின்ன வயசுல தான் இந்த திறமை இருக்குன்னு நெனச்சோம். பட் நவ் வி நோ தட் நம்ம சாவர மட்டும் நம்ம மூளைக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ எப்போ வேணும்னாலும் நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், பிரெயினை ரீவயர் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டப்பட்டதை நம்ம சாதிக்கலாம். நான் வந்து படிச்ச ஸ்கூல் வந்து ஒரு சாதாரண ஸ்கூல்ல இருக்கலாம். எனக்கு முதல்ல கிடைச்ச ஜாப் வந்து ஒரு ரொம்ப சாதாரண ஜாபா இருக்கலாம். எனக்கு ஒரு 30 வயசு ஆயிருக்கலாம். அப்ப எனக்கு என்ன ஆயிடும்னா, என்னால வந்து பணம் சம்பாதிக்க முடியாது. என்னால வந்து ஒரு பணக்காரன் ஆக முடியாது. எனக்கு வந்து சேவிங்ஸே வராது. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ நீங்க ஒரு நியூராலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டா இருக்கிறதுனால, இந்த மாதிரி ஒரு பிலீஃப் சிஸ்டமையும் அவங்களால மாத்திக்க முடியுமா டாக்டர்? கட்டாயம் மாத்தலாம். இது என்ன ஆகுதுன்னா, நமக்கு 5, 6 7 வயசுக்குள்ள நெறைய ப்ரோகிராமிங் செட் ஆயிடுது. ஸோ நம்ம டீச்சர்ஸு, அ பேரண்ட்ஸு சுத்தி இருக்கிறவங்கலாம் நமக்கு கத்துக் குடுக்கறது பதிஞ்சிடும். அப்புறம் நம்ம வளர வளர நம்முடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸஸு இதெல்லாம் வந்து டிட்டர்மின் பண்ணும். ஸோ நமக்கு வந்து சிலதெல்லாம் இந்த சொசைட்டல் நார்ம்ஸ்ன்னு நம்ம சொல்றோம் பாருங்க. சொசைட்டி உருவாக்கிண்டு வித் லாட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். பட் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நம்மள ரெஸ்ட்ரிக்ட் பண்றது. அது வந்து நம்ம இன்னைக்கு புரிஞ்சுன்னு இருக்கோம். இவ்வளோ வருஷமா நம்ம வந்து அத வந்து நல்லது, யாராவது கொஞ்சம் மாறுதலா பிஹேவ் பண்ணாங்கன்னா, அவங்க ஆன்டி சோஷியல் இப்படின்ட்டெல்லாம் கண்டெம் பண்ணிடணும். அதுக்குன்ட்டு நம்ம ரொம்பவே மாறி அகென்ஸ்ட் சொசைட்டி ரூல்ஸ் பிஹேவ் பண்றதில்ல. பட் நம்ம டிஃப்ரெண்ட்டா இருக்கிறது, நம்ம கொஞ்சம் வியர்டா இருக்கிறது, நம்ம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது வந்து ஆக்சுவலி அது நம்மளுடைய உண்மையான செல்ஃப். அது வெளிப்பட முயற்சி பண்றது. ஸோ நம்ம எல்லாரோடையும் எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம் போட்டுண்டு, ஒரே விதமா நின்னு, ஒரே விதமா பேசி, அது வேணா போர் அடிக்கும் வாழ்க்கைய. ஸோ ஒருத்தருடைய இண்டிவிஜுவல் டேலண்ட் இருக்கு. இண்டிவிஜுவல் அ ஒரு ட்ரேட்ஸ் இருக்கு. ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கு. ஒரு பெர்சனாலிட்டி இருக்கு. அத வந்து நம்ம எப்படி வெளிப்படுத்துறது? இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ் வந்து நம்மள வந்து நம்மளால முடியாதுன்னு கத்துக் குடுக்கறத முடியும்ன்ட்டு மாத்துறது. இது பல விதங்க இருக்கு. நெறைய கோச்சிங், ட்ரெய்னிங்ல அது செய்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இன்னொன்னு என்னன்னா, சம்டைம்ஸ் நம்மளே நம்மள வந்து சாபட்டாஜ் பண்ணிப்போம். தட் இஸ் மத்தவங்க யாரும் சொல்ல வேண்டாம். "நீ முடியாது, உனக்கு திறமை இல்ல" அதெல்லாம். நமக்கே நம்ம மேல ஒரு நம்பிக்கை இல்லாம போயிடும். அதுக்கு பேரு லோ செல்ஃப் எஸ்டீம். லோ செல்ஃப் எஸ்டீம் எப்படி வருது? இப்போ நான் ஒரு குடும்பத்தில 4, 5 பசங்க இருக்காங்கன்னா, ஒரு குழந்தை பிரைட்டா இருக்கும், ஒரு குழந்தை சுமாரா இருக்கும், ஒரு குழந்தை கொஞ்சம் மக்கா இருக்கும். ஸோ அந்த மக்கா இருக்கிற குழந்தைய வந்து என்ன ஆகும்? கம்பேரிசன் நடந்துட்டே இருக்கும். வாழ்நாள் பூரா. பேரண்ட்ஸும் டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அது போக போக, ஆமா நான் நிஜமாவே மக்கு அப்படின்ற அந்த ஃபீலிங் வந்துரும். ஸோ அந்த மக்கா இல்லையான்ட்டு ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு கூட அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ எங்க கோச்சிங்லயும், எங்க இதுலயும் நாங்க என்ன சொல்லுவோம்னா, எல்லாருக்கும் கடவுள் சில திறமைகள் குடுத்துருக்காரு. அந்த திறமைய நீ கண்டுபிடிச்சு, உன்ன எப்படி எவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கிறியோ, அங்க தான் இருக்கு உன்னுடைய சாமர்த்தியம். அந்த இடத்துல பணமும் பண்ணலாம். சாமர்த்தியம் மட்டும் இல்ல. பணத்த பத்தி நமக்கு சின்ன வயசுலேருந்தே எஸ்பெஷலி நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு கொஞ்சம் அவ்வளோ வ வ வ கொஞ்சம் வறுமையில இருக்கிற ஃபேமிலியில வளர்ந்தோம்னா, பணம் வந்து ஒரு டிஸ்டன்ட் கோலா காட்டுவாங்க. அது வந்து கஷ்டப்பட்டா தான் பணம் சம்பாதிக்க முடியும். பணக்காரங்கள்லாம் தப்பா சம்பாதிச்சிருக்காங்க. பணக்காரங்கள்லாம் அ ஒரு மாதிரி கெட்டவங்க. இந்த மாரி எல்லாம் ஃபீலிங்ஸு, திங்கிங்ஸு
சின்ன வயசுலேருந்தே டெவலப் ஆகிடும். ஆர் பணக்காரங்களுக்கு என்ன, அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கு லாய்க்கு இல்லை. மரத்தையா காய்க்குது பணம்? ஸோ இந்த பிலீஃப் சிஸ்டத்தை மாற்றினாலே ஆட்டோமேட்டிக்காக யூ வில் அட்ராக்ட் மணி. ஓ, லா ஆஃப் அட்ராக்ஷன். வேற ஒன்றும் இல்லை. லா ஆஃப் அட்ராக்ஷனில் அது நிறைய மித்து இது கன்ஃபியூஷன்லாம் இருக்கு. பட் ஜஸ்ட் ஹேவிங் த ரைட் மைண்ட் செட். மைண்ட் செட். இப்போ மைண்ட் செட் இஸ் வெரி பவர்ஃபுல். ஏன்னா நம்ம யோசிக்கிற யோஜனை வந்து நம்ம ஃபீலிங்ஸை காஸ் பண்ணும். அந்த ஃபீலிங்கில் தான் நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோம். ஸோ தாட்ஸ் பிகம் ஃபீலிங்ஸ், ஃபீலிங்ஸ் பிகம் ஆக்ஷன்ஸ். ஸோ நம்ம திங்கிங்கை வந்து உலகத்தில் நிறைய பணம் இருக்குது, அதில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குது. நான் மனசு வச்சேன்னா நான் சம்பாதிக்க முடியும். எனக்கும் இன்னொருத்தருக்கும் வித்தியாசம். இதுதான் இப்போ அமெரிக்காவில் பாருங்கள், ஏன் அமெரிக்காவை லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டின்றாங்க. யார் வேணாலும் மைக்ரெண்ட் வந்து எமிக்ரேட் பண்ணதுக்கப்புறம் அங்கே போய் சம்டைம்ஸ் ஏன் அவ்வளோ நல்லா சம்பாதிக்கிறாங்க. அதே ஆள் அவங்கவுங்க ஊரில் ஏன் சம்பாதிக்க முடியல? இந்த லாட்டின் அமெரிக்கா, மெக்சிகோ, இந்தியா எல்லா இடத்துலேருந்தும் ஜனம் அங்கே போனப்புறம் தே ஷைனிங். ஏன்னா நோபடி டெல்ஸ் யூ யூ கான் டூ. தென் சுற்றி பார்த்தோம்னா எல்லாரும் ஐ கேன் டூன்னு போயிட்டு இருக்கும்போது நானும் ஐ கேன் டூன்னு போகும். 30 வயசு ஆனாலும் அவங்களால எத்தனை வயசானாலும் 70 வயசில் கூட பண்ணலாம், நோ ப்ராப்ளம். 40 இயர்ஸ்க்கு மேலே நிறைய பேஷண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வரீங்க. ஸோ ஒரு ஜென்ரலாக வந்து கேட்குறது வந்துன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வராங்க, ஒரு ஒரு கன்சல்டேஷனுக்காக வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஈதர் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த பண விஷயத்தில் வந்து பார்க்கும்போது அவங்க வந்து அவங்களோட ஸ்கில் செட்ஸை டெவலப் பண்ணியிருக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுக்கும் பிரெயினுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா டாக்டர்? பிரெயினுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. இட் இஸ் அ சொசைட்டல் திங். சொசைட்டல் திங். பிகாஸ் இது ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். நான் எப்போவுமே சொல்லுவேன், பிகாஸ் நான் வந்து ஆஸ் அ சிங்கிள் உமன், நான் வந்து இந்த மிடில் ஆஃப் லாட் ஆஃப் மென் தான். நான் படிக்கிற டைமில் என் எம்டி கிளாஸில் 20 ஆம்பளை பசங்க, நான் ஒரு பொண்ணு. ஸோ இந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்ன்றது வந்து நம்ம கொஞ்சம் அனுபவிச்சிருக்கோம். ஆனால் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் எப்படின்னா, நம்மளை வந்து இறக்கி பேச மாட்டாங்க, ஒரு கெட்டது சொல்ல மாட்டாங்க, அப்படி கண்டுக்காமல் விட்டுருவாங்க. ஸோ இட் இஸ் நாட் அன் எரர் ஆஃப் கமிஷன், இட் இஸ் அன் எரர் ஆஃப் ஒமிஷன். ஒமிஷன். ஸோ ஒரு நம்ம 4 பேர் இருக்கோம்னா, ஒரு டிக்னிட்ரி வந்தாங்கன்னா, திஸ் இஸ் சோன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நம்மளை விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சட்டில் டிஸ்கிரிமினேஷன் ஆகும். இது வீட்லயும் நடக்குது. அதாவது ஹஸ்பண்ட் எல்லா இடக்கையும் நடக்குது. ஆ. ஸோ வீட்டில் என்ன ஆகுதுன்னா, நீ பொம்பளை, உனக்கு பணத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. ம். இது ஒரு அபிப்பிராயம், பல வருஷமாக இருக்கிற அபிப்பிராயம். பட் எங்கள் தாத்தா பாட்டியை பார்த்தோன்னா, எங்கள் தாத்தா முக்கியமான செலவு எதையுமே எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்காம பண்ண மாட்டார். ஏன்னா அந்த பாட்டிக்கு அந்த விஸ்டம் இருக்குன்ட்டு அந்த காலத்தில் அவருக்கு புரியும். பட் அவர் என்ன பண்ணுறாரு, பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறாரு, அந்த விஷயம்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அங்கே தான் இருக்கிற மிஸ்டேக்கு. ஸோ என்ன அது, ஹஸ்பண்ட் சிக் ஆகிட்டா, எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ், ஒரு மறுவாடி லேடி, வெரி வெல்த்தி பீப்புள், பிக் பிஸ்னஸ், அவர் வந்து அன்கான்ஷியஸ். 10 days ஆச்சு ஐசியூவில். அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பில்லிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபோன், மேடம் இந்த பில்லு பெண்டிங்கில் இருக்குது, வாரம் க்ளோஸ் பண்ண வேண்டிய பில்லு, பெரிய பில்லு ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? ஸோ ஒய்ஃபை கூப்பிட்டு கேட்டேன், ஏம்மா பில்லு எல்லாம் நீங்கள் தான் வெல் டு டூ ஆச்சு, இதில் இன்னும் பிரச்சனை இல்லையே, பண்ண வேண்டியது தானே? மேடம் எங்களுக்கு பசங்க இல்லை, நாங்கள் 2 பேர் தான், நான் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கேன், என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் கூட எனக்கு தெரியாது. ஸோ இதுலேருந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் போய் பணத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான். அப்புறம் நாங்கள் வந்து பேங்க்குக்கு லெட்டர் எல்லாம் எழுதி, இந்த அம்மா தான் இந்த அம்மான்ட்டு எல்லாம் அத்தென்டிகேட் பண்ணி என்னென்னமோ பண்ணி we were able to release the funds from the bank. ஸோ இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்னென்ன பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது, என்னென்ன லோன்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் இன்சூரன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஐசியூவில் போய் ஒரு 10 நாள் இருந்தால் இன்றைக்கி ஐசியூ எப்படியும் வந்து 1 lakh a day minimum. 1 lakh a day மினிமம். ஸோ ஒரு 10 லட்சம் ரூபா வருது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, ஸோ பார்க்குற நேர்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன கற்றுக்கணும்னா, இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக வந்து ஸ்பௌஸ் கிட்ட வந்து கண்டிப்பாக சொல்கிறதும், அதை ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிறதும் நல்லது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுறது ஸ்மார்ட். இவ்வளோ சொல்கிறேனே வழியாக நானே ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சிடல. ஸோ வாட் வி ஷுட் டூ இஸ் ஆல்வேஸ், அதனால தான் உங்களை மாதிரி ஆள் யாராவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா, ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா, நாங்கள் வந்து அதை வச்சுப்போம். எப்போ ரெஃபர் பண்ணணுமோ அதை அப்டேட் பண்ணிட்டு வரலாம். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ உங்களோட சேர்ந்து, மற்ற டைம் நாங்களே தனியாக அப்டேட். ஏன்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டி கேன் ஹெல்ப் யூ. அவங்க படிக்காத லேடியாக கூட இருக்கலாம், ஷி மே நாட் ஹாவ் எஜுகேஷன். பட் அந்த இதுதான் எங்கள் ஹஸ்பண்டோடைய ஃபைனான்ஷியல் போர்ட்ஃபோலியோ.
நீங்க இத வச்சு எங்கேருந்து நான் பணம் எடுக்கணும்னு சொல்லுங்க, கைட் பண்ணுங்கன்னு சொல்லலாமே. ஸோ அவளுக்கு கிரெடிட் கார்ட் கூட யூஸ் பண்ண தெரியாது. ஸோ அந்த கைடன்ஸும் வரும் இல்லையா? ஸோ நீங்க இப்ப என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஒரு போர்ட்ஃபோலியோ மாரி ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். எல்லா டாக்குமெண்டேஷனும் ஒரே இடத்துல வச்சுக்கலாம். அதே மாரி ஒரு இன்சூரன்ஸ் மாரி ஒரு எமர்ஜென்சி மாரி ஒரு கிளைம் வந்தது அப்படின்னு சொல்லும்போது, எல்லா டாக்குமெண்ட்டும் ஒண்ணா இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க டாக்டர். இப்போ அந்த மார்வாடி எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருந்தீங்க. ஜென்ரலா நீங்க பார்க்குற வரைக்கும் விமன் நெறைய பேர் லைக் நம்ம இதில பார்க்க போறாங்க. டாட்டர்ஸ் பார்ப்பாங்க, சிஸ்டர்ஸ் பார்ப்பாங்க, யங்ஸ்டர்ஸ் பார்ப்பாங்க. சிங்கிள் மாம்லாம் கூட இந்த சேனல் நெறைய பேர் பார்க்குறாங்க. சிங்கிள் விமன் கூட நெறைய பேர் பார்க்குறாங்க. அவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு டாப் 3 டிப்ஸ் மாரி ஏதாவது குடுக்கணும்னா என்ன குடுப்பீங்க டாக்டர்? ஒண்ணு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். விமென்னுக்கு அது இல்லன்ட்டு ஒரு ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். ஒரு ஆட் அது. ஆக்சுவலா ஏதோ பேங்க்குக்கு ஆட் அது. அதில வந்து என்ன பண்ணாங்க, ஒரு 5, 6 ஃபைனான்ஸ் ரிலேட்டட் கேள்வி. ஆம்பளைங்க, பொம்பளைங்க எல்லாரையும் ஒரு லைன்ல நிக்க வச்சாங்க. ஸோ, "நீ உனக்கு இந்த இது ஃபேக்ட் தெரியுமா?" அப்படின்னா, ஒரு அடி முன்னாடி எடு. அடுத்த ஃபேக்ட் தெரியுமா? இன்னொரு என்ன பார்த்தாங்க, அங்க லைன்ல நின்னுட்டு இருந்த ஆம்பளைங்க 3/4 பேரு முன்னாடி வந்துட்டாங்க. 3/4 விமென் ஆர் ஸ்டில் ஸ்டாண்டிங் அட் த பேக். ஏன்னா தே டிட்ன்ட் நோ எனி ஆஃப் தோஸ் ஃபேக்ட்ஸ். ஒரு சாட்டர்டே, சண்டே ஆச்சுன்னா எப்படி ஃபேமிலியோட எல்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்களோ, அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும் அவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். பெண்கள் வந்து கொஞ்சம் எஜுகேட் பண்ணிக்கணும். ஃபைனான்ஷியல் லிட்ரசி. வாட் ஆர் த ஃபண்டமெண்டல்ஸ்? வாட் ஆர் த பேசிக் திங்ஸ்? அது வந்து நம்ம வந்து ஒரு மாரி அரைகுறையா நம்ம செல்ஃப் மெத்தட்ல பண்ணிட்டுருப்போம். மோஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு பட்ஜெட் வச்சுப்பாங்க. இவ்வளோ செலவாச்சு, இவ்வளோ இது ஆச்சு, இவ்வளோ மிச்சம் ஆச்சு. நான் இத எடுத்து கொஞ்சம் சேர்ப்பேன். எங்க அம்மா பண்ணுவாங்க அப்படி. எல்லாம் என்ன ஒரு வாழைப்பழம் வாங்கினா கூட எழுதிப்பாங்க. இதான் நான் குழந்தையிலேருந்து பார்த்துருக்கேன். ஸோ சம்டைம் நான் கேட்பேன், "ஏம்மா யாரும் உனக்கு கணக்கு கேட்க போறதில்ல." "நோ, நோ, நோ எனக்கு தெரியணும்." ஸோ வீட்டுக்கு குடுத்த பணத்துலேருந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க கொஞ்சம் பணம் சேமிப்பாங்க. ஒரு உண்டியில போட்டு சேமிப்பாங்க. சாமிகிட்ட வச்சிருப்பாங்க உண்டிய. ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணி ஆ ஒரு சேமிப்பாங்க. இன்னொரு அந்த சேமிப்பு சாமிக்கு போடுற பணத்த போக, இன்னொரு உண்டியில அவங்க பர்சனல் இஷ்டப்பட்ட சாமான் வாங்கிக்கிறதுக்காக அதிலயும் சேமிப்பாங்க. மிச்சம் இருக்கிற காச. ஸோ இப்படி நான் கணக்கு போட்டா தான் என்னால மிச்சம் பண்ண முடியும்னுவாங்க. ஸோ அவங்களுக்கு சின்ன சின்ன நகை வாங்கிக்கிறது ஒரு ஆசை. ஸோ எங்க அப்பாட்ட பணமே கேட்க மாட்டாங்க. அந்த சேமிச்ச பணத்த வச்சுட்டு போய் ஒரு இயரிங் வாங்கிப்பாங்க. ஒரு ரிங் வாங்கிப்பாங்க. ஸோ ஷி ஃபெல்ட் எம்பவர்ட். அது ரொம்ப முக்கியம். ஃபைனான்ஷியலி யூ மஸ்ட் ஃபீல் எம்பவர்ட். என்னால மேனேஜ் பண்ண முடியும். என்ன ஆனாலும், யாருமே இல்ல, ஒண்ணும் இல்லன்னாலும், என் சொந்த கால்ல என்னால நிக்க முடியும். என் குடும்பத்த என்னால காப்பாத்த முடியும். அந்த லெவலுக்கு பணம் விஷயம், வீட்டுல இருக்கிற பணம் விஷயமா தெரிஞ்சுக்கிறது முக்கியம். முக்கியம். முன்னாடி ஒரு 20 இயர்ஸ், 30 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்க, எல்லா ஃபேமிலிலயும் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு இருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே, ஒரு ஃபீவரா இருந்தாலும் சரி, கண் அடிபட்டாலும் சரி, நெஞ்சு வலிக்குதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்ன பண்ணுவாங்கன்னா, நேரா இருக்கிற டாப் 2 ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போமாட்டாங்க. எடுத்தோனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபேமிலி டாக்டருக்கு தான் முதல்ல ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இப்போ அது இன்னும் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல உங்களோட ஒப்பீனியன் என்ன டாக்டர்? இல்ல இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். 2 காரணம் அதுக்கு. 1 வந்து அத்தன பேரு ஃபேமிலி டாக்டர் ஆறதில்ல. த நம்பர் ஆஃப் ஃபேமிலி டாக்டர்ஸ் ஹஸ் கம் டவுன். ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஸ்பெஷலைசேஷன்ல தான் வாழ்க்கை இருக்கு, ஃபியூச்சர் இருக்குன்ற ஒரு நெனப்பு. 2வது வந்து பேஷண்ட்ஸும் இங்க இந்தியால பர்ட்டிகுலர்லி ஆக்சஸ் டு த ஸ்பெஷலிஸ்ட் இஸ் வெரி ஈஸி. இப்ப அமெரிக்கால நீ நியூராலஜிஸ்ட்ட பார்க்கணும்னா, உன் ஜிபி வந்து உன்னுடைய கம்ப்ளைண்ட் வந்து நியூராலஜி ரிலேட்டடுன்னு ஃபர்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு சம்பந்தப்பட்ட டெஸ்ட்ட பண்ணணும். அந்த டெஸ்ட் வந்து நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் நியூராலஜிஸ்ட்ட அவங்க அப்பாயின்ட்மென்ட் எடுப்பாங்க. அது வந்து அர்ஜென்சி ஆஃப் த ப்ராப்ளம வச்சு 2 மாசம் பொறுத்து, 3 மாசம் பொறுத்து கூட கிடைக்கும். அண்ட் அது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் நியூராலஜிஸ்ட். இப்போ எபிலெப்சின்ட்டு நான் ஐ மீன் எபிலெப்சி ஸ்பெஷலிஸ்ட். ஸோ ஜெனரல் நியூராலஜிஸ்ட். சப்போஸ் யூ ஹேவ் எபிலெப்சி, நீ ஜெனரல் நியூராலஜிஸ்ட்ட போவ. அவர் பார்த்துட்டு இது வந்து ஜெனரல் நியூராலஜிஸ்ட்ட மீறி எபிலெப்சி ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கணும்னா, அதுக்கப்புறம் தான் நீ போய் எபிலெப்சி ஸ்பெஷலிஸ்ட். வேறஸ் இப்போ நீங்க ஃபோன் பண்ணலாம். நாளைக்கே என்னண்ட அப்பாயின்ட்மென்ட் வாங்கலாம். என்ன நேரா பார்க்கலாம். அதனால ஏன் ஃபேமிலி டாக்டர் வழியா வருவாங்க? அந்த மாரி வரமாட்டாங்க. இன்னைக்கு நெறைய பேர் பட் ம். இதுல நெறைய மிஸ்டேக் இருக்கு. அப்புறம் டாக்டர திட்டுவாங்க. என்னன்ட்டு? நாங்க நியூராலஜிஸ்ட்ட போய் பார்த்தோம். உடனே எம்ஆர்ஐ எழுதினாங்க. உடனே சிடி ஸ்கேன் எழுதினாங்க. கட்டாயம் எழுதுவாங்க. நீ முதல்ல
ஃபிசிஷியன்ட்ட போய் இது நியூராலஜி ப்ராப்ளம் இல்லைன்னா நீ நியூராலஜிஸ்டே வந்திருக்க மாட்டேன். பட் ஹேவிங் கம் டு த நியூராலஜிஸ்ட் cannot afford to miss a diagnosis. இப்போ ஃபிசிஷியன் வந்து பிரெயின் டியூமர் மிஸ் பண்ணான்னா பிரச்சனை இல்லை. இட்ஸ் நாட் அ பிக் டீல். பட் நியூராலஜிஸ்ட் வந்துட்டு நான் பிரெயின் டியூமர் மிஸ் பண்ணிட்டேன்னா இட் பிகம்ஸ் அ பிக் திங். ஸோ கட்டாயம் நான் சிடி கேட்பேன், கட்டாயம் நான் எம்ஆர்ஐ கேட்பேன். ஸோ இட் இஸ் பேஷண்ட்டோடைய மிஸ்டேக். அந்த ஸ்டெப் வைஸ் வர்றது தான் பெஸ்ட்டு. இல்லைன்னா அனாவசியமாக யூ வில் கெட் ஓவர் ட்ரீட்டட், ஓவர் டயக்னோஸ்ட், ஓவர் டெஸ்டட். லேடிஸ் ஆக்சுவலி கொஞ்சம் அட்வான்டேஜில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன வந்து இந்த டெலிவரி பண்ணுற டாக்டர் வந்து ஓவர் டைம் ஒரு ஃபேமிலி டாக்டராக ஆயிடுறாங்க. ஸோ தே டென் டு கோ தேர் அண்ட் தென் கம். ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட பட் மென்னுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு யாரும் நம்ம கம்ஃபர்ட் லெவல் இருக்கிற டாக்டர் யாரும். ஸோ நான் எப்பவுமே சொல்லுவேன், போய் தயவுசெய்து ஃபர்ஸ்ட் கிரியேட் அ கம்ஃபர்ட் லெவல் ஜென்ரல் டாக்டர் க்ளோஸ் டு யூ. இரும்பல், சளி, வாந்தி, பேதி இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு வந்து எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க நியூராலஜிஸ்ட் என்ன ஒரு 10 வருஷம் பார்த்துட்டு இருப்பாங்க ஃபார் எபிலிப்சி. நீங்கள் தான் டாக்டர், என் ஃபேமிலி டாக்டர். ஸோ நான் திருப்பி சொல்லுவேன், நான் உன் ஃபேமிலி டாக்டரே கிடையாது, நான் ஒன் நியூராலஜிஸ்ட். மற்றதுக்கெல்லாம் யூ ஹேவ் டு கோ பிபி, சுகர் இதெல்லாம் ஃபேமிலி டாக்டர் கேன் மேனேஜ். பொது ஜனத்துக்கு ஜென்ரலாக ஒரு மெசேஜ், நான் பீங் 1 அ சிங்கிள் உமன், 2 அ நியூராலஜிஸ்ட், 3 அ டாக்டர். வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து என்ன நம்ம டிசைட் பண்ணுறோமோ அதை சாதிக்கிறதுக்கு தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஃபஸ்ட். ஸோ நம்பிக்கை இழந்துடாதீங்க. நான் வந்து ஒன்லி உமன் இன் அ குரூப் ஆஃப் மென். பல வருஷமாக ரூமில் I'll be the only woman. பட் அதனால அங்கே ரூம் உள்ளுக்கு போனால் ஐயோ நான் பெண்ணு, எனக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் போகணும். சம்டைம்ஸ் இதில் தான் நம்ம தப்பு பண்ணுறோம். நான் லைக் என் கொலீக் ஒரு நாள் சொன்னார், என்ன நீ லேடி அப்படின்னு. நான் சொன்னேன், ஆமாம் நீ கார் ஓட்டுற, நான் கார் ஓட்டுறேன். நீ இந்த டாக்டர் வேலை பார்க்குறேன், நானும் அதே வேலை பார்க்குறேன். நீ வேறு ஏதோ பண்ணுற, நான் அதே தான் பண்ணுறேன். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? ஜஸ்ட் தட் ஐ வேர் அ சாரி, யூ வேர் பேண்ட் அண்ட் ஷர்ட், அவ்வளோதான் வித்தியாசம். And we look different. So actually the gender discrimination 90% of the time, women discriminate women more than men discriminate women. And women invite discrimination by feeling inadequate. So you just be yourself, be your best, be your confident self. Everybody will accept you, respect you, greet you well. எக்ஸலண்ட் மெசேஜ் டாக்டர். That's the எக்ஸலண்ட். first thing. Second thing, as a neurologist, I've already told you neuroplasticity irukku. Brain has infinite potential. So if you really work on your brain, it is literally limitless. Literally. So take advantage of that. God has blessed you with this beautiful thing between your ears. Work with it. நம்ம என்ன பண்ணுறோம், many of us suggest கத்தாழி எழுந்துக்கிறோம், ஒரு ப்ரஷ் பண்ணிக்கிறோம், ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், வரோம். We are drifting through life. Live life. What we are doing, we are drifting through life waiting to die. Or we are preparing for our death like the pharaohs did. I always say ஈஜிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மானுமெண்ட் இருக்குது, பெரிய பெரிய. பட் அங்கே வந்து ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் இருக்கும், ஒரு ஸ்பெஷல் ஃபுட் ஐட்டம் இருக்கும், ஒரு குசின் இருக்கும். ஒன்றும் கிடையாது ஈஜிப்ட். இந்த பெரிய பெரிய they were all they spent their whole life preparing for their death. So they never lived. So live your life. Death will come for everybody, it will come. Then it comes, let it come. அது வரைக்கும் நான் ஃபுல்லாக வாழ்ந்தேன்ற அந்த திருப்தி வரணும். மூணாவது மெசேஜ் என்னன்னா, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் திஸ் ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பாடி விச் யூ ஆர் பிளெஸ்ட் வித். இந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி ஹேஸ் காட் millions of chemicals which cannot be combined in this manner even for the next 5,000 years. Excellent doctor. It has been combined and put together and it works perfectly. நீ ஒன்றுமே பண்ணாமல் அது பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. அதை பாதுகாக்க வேண்டியது உன் கடமை. ஸோ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் இஸ் நத்திங் வெரி பிக். Eat right, give some physical activity, try to get 6 to 8 hours sleep every night, and think positive, good thoughts. Excellent doctor. இது பண்ணாலே mental health and manage your emotions. ரொம்ப கீழே இறங்காதீங்க, ஓஹோன்னு இருக்காதீங்க, ரெண்டுமே வேண்டாம். Emotional regulation, manage your mental, emotional, physical health, and have some sense of meaning in life, which is your spiritual health. So it's not very difficult to do, you just have to decide to do it. And I really wish every listener the best possible potential so that they can make the rest of their life the best of their life.
தேங்க்யூ வெரி மச் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.